கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே அரசு மூடு பகுதியில் நீண்ட காலமாக சேதமடைந்து கிடக்கும் காமராஜர் விளையாட்டு மைதானத்தை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த கள தகவல்களை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சேதமடைந்திருக்கும் விளையாட்டு மைதானத்தை சரி செய்யாமல் மேலும் 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து தற்பொழுது சுற்றிலும் தடுப்பு வேலி அமைக்கும் பணி என்பது நடைபெற்று வரும் சம்பவம் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறது. நம்ம இப்போ நிற்கும் பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் நகர பகுதியில் இருக்கும் அந்த காமராஜர் விளையாட்டு அரங்க பகுதியில் நின்றுட்டு இருக்கோம். இந்த பகுதிகளில் பார்க்க முடியும், முழுவதுமாக குண்டும் குழியுமாகவே இந்த பகுதி என்பது காட்சி அளிக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் தற்பொழுது இந்த மைதானத்தில் குடிநீர் தேக்க தொட்டி என்பது அமைக்கும் முயற்சி என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த திட்டம் இந்த பகுதியிலிருந்து மாற்று இடத்துக்கு இடம்பெயர்ந்திருப்பதால் அந்த திட்டத்துக்காக தோண்டப்பட்ட மண் என்பது இந்த பகுதியில் குவியலாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது கணக்கான இளைஞர்களும் அதே போன்று முதியோர்களும் இந்த பகுதிகளில் உடற்பயிற்சியாக வருவார்கள். அவர்கள் தற்பொழுது இந்த பகுதியில் உடற்பயிற்சி செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றனர். நம்மோடு இந்த பகுதியை சார்ந்த ஒரு நபர் இணையராக அவரிடம் கேட்போம். சார் வணக்கம், எவ்வளவு நாட்களாக இந்த சேதமடைந்திருக்கு இந்த மைதானம்? நீங்க அரசு அதிகாரிகளுக்கு ஏதாவது மனுக்கள் கொடுத்தீங்களா? மத்திய அரசினுடைய ஒரு நீர்த்தேக்க தொட்டி கட்டுறதுக்காக இங்கே வந்து அந்த மதிலை உடைச்சி அவங்க இதில் வந்து தோண்டி போட்டு உங்களுக்கு பார்க்கலாம் இதில். ஆனால் இதுக்கு தடை பண்ணி கலெக்டருக்கு மனு கொடுத்து கலெக்டர் வந்து ஸ்டாப் பண்ண கொடுத்துருக்காரு. அது பிறகு திரும்பவும் இந்த கிரவுண்டை வந்து சரி பண்ணணும்னு அவங்கள்ட்ட ஆலோசனை கூறி அவங்க வந்து ரொம்ப இதாக வந்து அவங்க விசாரித்து இந்த கிரவுண்டை சரி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிரவுண்டை சரி பண்ண சொன்ன உடனே இவங்க வந்து ஒரு 20 லட்சம் ரூபா வந்து திடீர்னு சேங்ஷன் பண்ணாங்க. அது என்னன்னு தெரியாது. நாங்கள் பார்த்தா அந்த போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டில் பார்த்தா வேலி அமைக்கிறதுக்கும் மின் விளக்கு பொருத்துவதற்குமாக 20 லட்சம். ஆனால் கிரவுண்டே சரியில்லாமல் இருக்குது. கிரவுண்டில் நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. நான் 4-5 வருஷமாக இங்கே வந்துகிட்டே இருக்கேன். காலமே 5-5:30 மணிக்கெல்லாம் நாங்கள் இங்கே இருப்போம். இங்கே வந்து என்ன மாதிரி உள்ள முதியோர்களும் இளைஞர்களும் மாணவர்களும் எல்லாம் வருவாங்க. இந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப வரப்பிரசாதம். அது பேரே வந்து அது காமராஜர் கல்வி கொடுத்த காமராஜருடைய பேரில் வச்சுருக்கக்கூடிய இந்த விளையாட்டு ரங்கத்தை வந்து நல்ல முறையில் பராமரிக்கணும்னு சொல்லி பல தடவை நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம். குலசேகரம் சுற்றுவட்டார பகுதியை பொறுத்த அளவில் எந்த பகுதிகளிலும் இதே போன்ற விளையாட்டு அரங்கம் இல்லாத நிலையில் இந்த அரசிமூடு பகுதியில் தான் காமராஜர் விளையாட்டு அரங்கம் என்பது இருக்கிறது. ஆனால் அந்த விளையாட்டு அரங்கமும் தற்பொழுது மிகவும் குண்டு குழியுமாக இருப்பதால் இந்த இளைஞர்களும் சரிதான், அதே போன்று இங்கு வரும் உடற்பயிற்சி செய்யும் மக்கள் தற்பொழுது உடற்பயிற்சி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். எனவே உடனே இந்த விளையாட்டு அரங்கத்தை மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதியில் இருக்கும் மக்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.